மனிதன் நடந்தால் அவன் கூட வருவது நிழல். மனிதன் நடந்தால் அவன் கூட வருவது நிழல். மனிதன் மனத்தால் நடந்தால் அவன் கூட வரக்கூடிய நிழல் ஆசை. அருமின் அருமின் ஆசையை அருமின். பற்றை துற என்பதுதான் ஞான மார்க்கம். அந்த போதும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது மனிதனுக்கு வருகின்றதோ அப்பொழுதுதான் அவன் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அல்ல, முதல் படியை தொடங்கின்றான். ஆசையை மட்டுமே துறந்துவிட்டு கண்ணீர் மல்க கடுந்தவம் செய்து கானகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல அவசியம். இருப்பதை கொண்டு சிறப்பாய் வாழ்வதற்கு போதும் என்கின்ற மனம் வேண்டும். அதனால்தான் வேடிக்கையாக சொல்லுவான், போதும் என்கின்ற மனமே புண் செய்யும் மருந்து. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு ஏழை விவசாயி அன்னாடம் காட்சி, ஆனால் அந்த விவசாயம் இல்லை என்று சொன்னால் நாம் உயிர் வாழ முடியாது. நெத்தி வேர்வையை நிலத்தில் செய்து தன் வாழ்க்கை சக்கரமாகிய வண்டி சக்கரத்தை ஓட்டக்கூடிய ஏழை விவசாயி நிலத்தை உழுவதற்கு போகின்றான். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம்! அவன் கண்முன்னே 6 அடி உயர தங்கச்சிலை அற்புதமாக பூமியிலிருந்து கிடைக்கிறது. தனி மனிதன் அல்ல, குடும்பத்தின் வறுமையை ஓட்டக்கூடிய அந்த ஒற்றை சிலை 1000 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சிலையை கண்டவுடன் குடும்பத்தில் எல்லையில்லாத மகிழ்ச்சி காட்டுத்தீயாய் செய்தி பரவியது. ஆனாலும் கட்டாந்தரையில் வாழ்ந்த அந்த ஏழை விவசாயி ஒற்றை பெட்டிக்குள் சிலையை பூட்டி சாவிக்கொத்தை பத்திரமாக வைத்து கொண்டான். ஏன்? அன்று மாலையே ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தது. 18 தங்கச் சிலைகள் இந்த மண்ணில் எங்கெங்கோ எப்போதோ புதைக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் எடுத்து கொண்டாடலாம், பயன்படுத்தலாம் என்று. ஆனால் ஒற்றை சிலை மற்றும் கண்முன்னே கிடைத்தது. அமர்ந்து பன்னெடுங்காலம் சாப்பிட வேண்டிய விவசாயி பாக்கி 17 சிலைகள் எங்கிருக்கிறது என்று தேடுவதிலேயே காலத்தை கழித்து கரைந்து போய் வறுமையின் உச்சம் போய் இறந்ததாக செய்தி வந்ததே தவிர பெட்டியை விற்று ஒற்றை சிலையை எடுக்கவே இல்லை. காரணம் என்ன? போதும், நிறைவு என்கின்ற வார்த்தையை அவன் வாழ்க்கை வரலாற்றில் ஒருபோதும் படிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், கும்பகோணத்து வெற்றிலை கடை. கும்பகோணம்தான் வெற்றிலைக்கு சிறந்த இடம் என்பார்கள். கும்பகோணத்தில் பெரும்பாலும் வெற்றிலையை உண்ணாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இதை நுட்பமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு வளர்ந்த குடும்பத்தில் ஒரு சிறந்த மனிதர் இருந்தார், பிராசு. எப்போதும் உணவு உண்டவுடன் வெற்றிலை போற்றுக்கொள்வார். ஆனால் தன்னுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்து எடுக்கக்கூடிய வெற்றிலையை, முதல் வெற்றிலை எப்போதுமே காம்பை கிண்டி அப்படி கொழுந்தாக எடுப்பார். கொஞ்சம் ஓரமாக அப்படியே வெற்றிலை அந்த கொழுந்து வெத்தலையாக இருக்கிறது, கொஞ்சம் அவசு வெத்தலையாக இருக்கும், அழுகிய வெற்றிலையாக இருக்கும். அதையெல்லாம் அப்படியே பீய்த்து 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 விட்டு உணவாக உண்பார். இது ஏதோ 1 நாள் 2 நாள் வாடிக்கை அல்ல. அவர் எப்போது வெத்தலை வாங்கினாலும் முதலில் அழுகிய வெத்தலை, அழுக்கு வெத்தலை, வாடிய வெத்தலை, வதுங்கிய வெத்தலை, அழுகிய வெத்தலையை துடைத்துவிட்டு போட்டுக்கொள்வார். பிறரை வைத்து விடுவார். வாழ்க்கை முழுவதும் மற்ற வெத்தலை நாளைக்கு நாளைக்கு என்று அழுகிய வெத்தலையே உண்ண கும்பகோணத்துக்காரன் ஒரு நாளும் வாழ்க்கையில் நல்ல வெத்தலையை சாப்பிடாமலே போனான். ஒற்றை வெத்தலை தானே என்று தூக்கி எறிந்து விட்டு நல்ல வெற்றிலையை உண்டிருந்தால்தான் அவன் வெற்றிலையின் சுகத்தை இருதயமும் வயிறும் தொட்டிருக்கும். ஆனால் போதும் என்கின்ற மனம் அவனுக்கு ஒருபோதும் இல்லை. அந்த அழுகிய வெற்றிலையை விடுவதற்கு மனமில்லை. காட்டுக்குள் செல்கின்றான் முனிவன், கடுந்தவன் செய்கின்றான். திருடர்கள் பிடித்து கொள்கின்றார்கள். ஏதேனும் கொடு என்கின்றார்கள். என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று கை நீட்டி மேலே பார்த்தான். மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்க நினைத்தது. கண்மூடி தவம் செய்தான். நவரத்தினங்கள் கொட்டியது. கொட்டிய நவரத்தினங்களை திருடர்கள் மூட்டையாக எடுத்து கொண்டார்கள். புறப்படுகின்ற போது எதிர் திருடன் வந்தான். இதில் பங்கு கேட்டான். கொடுக்க முடியாது, முனிவனை பிடித்துக்கொள், கை நீட்டினால் நவரத்தினம் கொட்டான் என்றான். அவனும் கேட்டான். இது அவ்வப்போது கொட்டக்கூடியதல்ல, அருளால் கொட்டக்கூடியது என்றான். தர மறுத்தவனை கத்தியால் குத்தினான். அந்தணன் முனிவன் மாண்டான். 2 திருடர்களுக்கும் சண்டை. 2 பேரும் அடித்து உயிர் விட்டார்கள். இருந்தது இரட்டை திருடன். ஒருவன் ஒருவனை பார்த்து சொன்னான். ஒருவன் உணவு எடுக்கச் சென்றான். உணவு எடுத்து வந்தவன் உணவை கொடுத்த பிறகு
வந்திருக்கவன் இவனை மம்பட்டியால் வீழ்த்தினான். அந்த ஒற்றை திருடனும் இறந்து போனான். அத்தனை வைரமூட்டையும் எனக்குத்தான், நவரத்தினங்களும் எனக்குத்தான், அத்தனை இந்த மணிமேகலையும் பீதாம்பரத்தையும் கோமேதகத்தையும் கொட்டிய என்றதை தனக்கே ஒத்தை திருடன் அனுபவிக்கப் போகின்றேன் என்று ஆனந்தமாக உணவு பெட்டலத்தை பிரிக்க திறந்தான். வந்த திருடன் உணவில் விஷம் வைத்திருக்கிறான் என்பதை அறியாது மாண்டு போனான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? போதும் என்கின்ற மனம் இல்லாத போது எல்லோரும் மாண்டு விடுகின்றார்கள். போதும் என்கின்ற மனம்தான் புண் செய்யும் மருந்து. அதுதான் இறைவனுக்கான முதல் கதவு திறப்பு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.